சென்னை திருவள்ளூர் செவ்வாப்பேட்டை பேருந்து நிறுத்தம் பெட்ரோல் பங்க் வழி சிறுகடல் கிராமம் அற்புதமான லாலா சித்தர் ஜீவசமாதி குரு பூஜை சித்திரை பௌர்ணமி 23/4/2024 காலையில் சிறப்பு அலங்காரம் அபிஷேகம் மற்றும் அருகிலுள்ள அம்மன் கோயிலுக்கு பால்குடம் எடுத்தல். அனைவருக்கும் நன்றி, மகிழ்ச்சி. பக்தர்கள் சற்று வழிவிட்டு விலகி நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். குடுசாமி சாமி கொஞ்சம் குடுசாமி. மல்லிகா செல்வராஜ், லக்ஷாவதி சீனிவாசன். 8 பேருக்கு சொல்லு மாமே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி குடுசாமி சாமி கொஞ்சம் குடுசாமி. ஓம் சக்தி ஓம் சக்தி சொல்லுங்க. ஓம் சக்தி மல்லிகா செல்வராஜ், லக்ஷாவதி சீனிவாசன். 8 பேருக்கு சொல்லு மாமே. வடநாட்டிலிருந்து 500 ஆண்டுகளுக்கு முன்னதாக சென்னை அருகே திருவள்ளூர் செவ்வாப்பேட்டை சிறுகடல் கிராமத்திற்கு வருகை தந்து தவம் செய்து தன்னுடைய தவ ஆற்றலினால் ஊர் மக்கள் அனைவருக்கும் அருள் செய்து இன்றளவும் ஊர் மக்களுக்கு அருள் செய்வதால் ஊர் மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக அவருடைய குரு பூஜையை சித்ரா பௌர்ணமி அன்று காலையில் சாமிக்கு சிறப்பு அலங்காரம் அபிஷேகம் செய்து அங்கிருந்து பால் குடம் எடுத்துக்கொண்டு அருகிலுள்ள பொன்னியம்மன் திருக்கோயிலுக்கு சென்று அம்மனுக்கு அபிஷேகம் செய்கிறார்கள். நள்ளிரவு 12 மணி, சித்ரா பௌர்ணமி நள்ளிரவு 12 மணிக்கு மீண்டும் லாலா சித்தர் அவர் சாமிக்கு சிறப்பு அலங்காரம் அபிஷேகம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறுகிறது. வாய்ப்புள்ளவர்கள் ஒரு முறையாவது இந்த சித்தர் ஜீவசமாதிக்கு வருகை தந்து நீங்கள் வேண்டுகிற அனைத்து வரங்களும் கிடைக்கும். திருமண தடை, குழந்தை பேர் எல்லாமே உங்களுக்கு நல்ல முறையில் கிடைக்கும்.
Annadhanam, poor feeding, daily in Abhijit night between 11:30 a.m. to 12 noon. Very auspicious time. It reduces karmas and sorrows. Please follow this, share it, like it. Thank you. Subscribe me. அபிஜித் நேரம் என்பது அன்னதானத்திற்குரிய சிறந்த நேரம், முழுமையான பலன் புண்ணியம் தரக்கூடிய நேரம். தினசரி காலை 11:30 முதல் பகல் 12 மணி வரை உள்ள அரை மணி நேரத்தில் அன்னதானம் செய்யுங்கள். முழுமையான புண்ணியத்தை பெறுங்கள். மற்ற நேரத்தில் நினைத்து செய்தால் அவ்வளவு சிறப்பாகாது. ஆனால் தொடர்ந்து இந்த நேரத்தில் அன்னதானம் செய்யலாம். வாழ்த்துக்கள். இனியெல்லாம் நன்மையே, இனியெல்லாம் நன்மையே. ஆ உ ஈ ஓ ஏ இம் இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே சொன்னால் போதும், நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும். ஆ உ ஈ ஓ ஏ இம். எண்ணிலா கோடி சித்தர்கள் அருள் உண்டாகிறது. இனியெல்லாம் நன்மையே. உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற எண்ணிலா கோடி சித்தர்கள் அருள் வேண்டி தினசரி இரவு 9 மணிக்கு சென்னை வடபழனியில் நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் 250 அரிய வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சிதர் சயின்ஸ் ஆஃப் ஆரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் கியூ டு எய்ம் அண்ட் கெயின் முறையில் சர்வகாரி சித்தி தரும், சகல சௌபாக்கியம் தரும் ஹோமதிரியம் சித்தர்கள் யோகதண்டம் வழிமுறை பயிற்சி, முக ஒளி பயிற்சி, கர்மவினைகளை நீக்கும் ஆள்காட்டு விரல் பயிற்சி, உணவு தவம் பயிற்சி, சித்தருடைய இருப்பிடங்கள், ஜீவசமாதி, குரு பூஜை விவரங்கள், வழி விவரங்களுக்கு தொடர்ந்து தொடர்பில் இருக்கவும். சித்தர்ஸ் பிளெஸிங்ஸ் லைவ் பிரேயர்ஸ் ஃபார் யூ. யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் 9 PM IST வடபழனி சென்னை. In YouTubers Siddhar Secrets. Please subscribe, like, share to your friends and relatives. 9382268984 9382689894. உங்களுக்காக 24 மணி நேரம் அவசர உடல் நலத்திற்காக பிரார்த்தனை செய்ய காத்திருக்கிறோம். தொடர்பு கொள்ளவும். வணக்கம். உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி வடபழனி சென்னை. தமிழகம் அமைதி பூங்கா மட்டுமல்ல, தவசிலருடைய ஜீவசமாதிகள் நிறைந்தது. அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரை, அகத்தியிலேருந்து திருமலர் வரைக்கும் தமிழ்நாட்டை தேடி வந்திருக்காங்க. இன்னும் எவ்வளோ சித்தர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து தான் முக்தி அடைஞ்சிருக்காங்க. 500 ஆண்டுகளுக்கு முன்பு சென்னை பகுதியில் திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்டமாக இருந்திருக்கு. இப்போ இருக்கக்கூடிய தற்போது திருவள்ளூர் மாவட்டமாக இருக்கக்கூடிய இந்த திருவள்ளூர் செவ்வாப்பேட்டை பேருந்து நிறுத்தம் பெட்ரோல் பங்க் வழியாக சிறுகடல் கிராமத்தில் அருள்மிகு லாலா சித்தர் தங்கியிருந்து தவம் செய்து அவர் இன்னமும் மக்களுக்கு அருள் செய்கிறதுனால அந்த மக்கள் ஒற்றுமையாக பல ஆண்டுகளாக சித்திரை பௌர்ணமி அன்றைக்கு அவருடைய குரு பூஜையை எடுத்து செய்கிறது மிக மிக மகிழ்ச்சியான ஒரு செய்தி. அவர் ஊர் மக்களுக்கு மட்டும் இல்லை, நம்மை போன்று வெளியூர் மக்களும் எந்த ஒரு பகுதியிலேருந்து பக்தர்கள் அவரிடம் வேண்டினால் வேண்டிய வரம் உடனே நிறைவேறுகிறது. மிக எளிமையான இடம், ரொம்ப சிறப்பான தவ ஆற்றலுடைய இடம். இதுபோல் நிறைய சித்தர்கள் சென்னையில் வடநாட்டில் சம்மதி இருக்காங்க. குறிப்பாக சொன்னால் ஆவடி வீராபுரம் அறுவடை முருகன் கோயிலுக்குள்ளே பஞ்சாப் சித்தர்னு ஒரு சித்தர் ஜீவ சமாதி. நம்ம ஒரு 50 ஆண்டுக்கு முன்னாடி அவர் சமாதியானவர். அதை 50 ஆண்டுகள் கழித்து அதை பராமரிப்பு இல்லாமல் மூடி போயிடுச்சு, மண்ணெல்லாம் மூடிடுச்சு. அது 50 ஆண்டுகளுக்கு பிறகு நம்ம அதை திருப்பணி செஞ்சு வெளியே கொண்டு வர ஒரு வாய்ப்பு அவருடைய அருளால் கிடைச்சிருந்திருக்கு. அந்த மாதிரி எவ்வளோ சித்தர்கள் சென்னையில் ஜீவ சமாதியாக இருக்காங்க. அவருடைய விவரங்களெல்லாம் தெரிந்து அவங்களுடைய அருள் பெறும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி.